தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்தின் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். நம்பிக்கையோடு நம்பிக்கையாளர்களாக ஆண்டவருடைய வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். அன்று ஆண்டவராகிய இயேசு தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எமக்கும் சொல்லுகின்றார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. நம்பிக்கை. ஆண்டவராகிய கிறிஸ்து நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் பயணமாக வேண்டும். நாங்கள் திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நேற்றைய தினத்திலே நம்பிக்கையின் வாரத்தை ஆரம்பிக்கின்றோம். அந்த நம்பிக்கையின் வாரத்திலே காலடி பதிக்கின்ற எங்களுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து என்று நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாக வேண்டும். நாங்கள் ஒரு தயாரிப்பு காலத்திலே இருக்கிறோம். எதற்காக? ஆண்டவருடைய இயேசுனுடைய பிறப்பை எங்களுடைய உள்ளங்களிலே வரவேற்பதற்காக, ஒளியாகிய இறைவனை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தயாரிப்பு நாட்களிலே நாங்கள் இறை நம்பிக்கையோடு இறைவனுடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம். அன்னைமரி மூலமாக இறை நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற்று ஆண்டவராகிய இயேசுவை எங்கள் மத்தியிலே வரவேற்க நாங்கள் ஆயத்தம் ஆவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.